வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஒரு கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட கிளாஸ் ரூமுக்குள்ளாடி நீங்கள் வாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் ரூம்குள்ளாடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸோட டீட்டெயில் உங்களோட டேஷ்போர்ட்லேயே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம்குள்ளாடி நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணி போயிடலாம். ஸோ போனதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒர்க் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் தெரியும். ஓகே, சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட கிளாஸ் ரூமுக்குள்ளாடி நேவிகேட் பண்ணி போயிருங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டுக்குள்ளாடி ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு அசைன் ஆகிருக்கு. சரியா? அசைன்மெண்ட் நம்பர் 1 அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை வியூ பண்ணணும்னா இந்த வியூ அசைன்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அசைன்மெண்ட் டீட்டெயில், அது எத்தனை மார்க் ப்ளஸ் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ரைட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து ஆட் ஆர் கிரியேட் அப்படின்னு இருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை எல்லாமே எழுதி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுருக்கீங்க, இல்லை டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதிலே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டைரெக்டாக கூகுள் டிரைவ்லேருந்து நீங்கள் பேஜை வந்து அப்லோட் பண்ணலாம், இல்லைனா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம், இல்லை லிங்க் கொடுக்கலாம், இல்லை உங்களோட சிஸ்டத்துலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒர்க்கை வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட், அதாவது கூகுள் டாக்ஸில் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லைட்ஸ், ஷீட், டிராயிங். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஏற்கனவே ஒரு ஃபைல், பிடிஎஃப் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலுங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ரைட்? ஸோ அதுக்கு ப்ரௌஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா டெஸ்க்டாப்பில் என்னோட ஃபைலை நான் வந்து நியூ ஃபோல்டருக்குள்ளாடி சேவ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் கொடுக்கும்போது அந்த ஃபைல் வந்து என்ன ஆகும், இந்த கூகுள் டிரைவில் வந்து அட்டாச் ஆயிரும், இல்லைன்னா இந்த கிளாஸ் ரூமில் வந்து அட்டாச் ஆயிரும். ஓகே, ஸோ அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த டேன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ டேனுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் என்ன ஆகும், டீச்சரோட கிளாஸ் ரூமில் அவங்க வியூ பண்ணும்போது உங்களோட ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சிடும். இல்லைன்னா ஃபைல் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க பட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணது மாதிரி வந்துடாது. ஓகே, ஸோ சப்மிட்டுங்கிறதுக்கு தான் இங்கே டேனின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ டேனின் கொடுத்துட்டோன்னா கேட்கும், ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுமா இல்லை டேனின் பண்ணணுமா, அதாவது அந்த டீச்சருக்கு வந்து தெரியப்படுத்தணுமா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேனின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேனின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள் இட் இஸ் அன்சப்மிட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ சப்மிட் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ சப்மிட் கிளியராக சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பட்டனில் உங்களுக்கு அன்சப்மிட் அப்படிங்கிறது மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஓகே, சப்போஸ் அன்சப்மிட் வரல, டேனின் அப்படின்னே இருக்குன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து டீச்சரோட கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் ஒர்க்கில் அவங்க எடுத்தாங்கன்னா அசைன்மெண்ட்டில் டேனின் 1ன்னு வந்திருக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் டேனின் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் டீச்சரோட அக்கௌண்ட்டில் வந்து டேனின் ஆயிடுச்சு அப்படின்னு வரும், அதாவது சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு அசைன்மெண்ட் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ், டவுட்ஸை வந்து லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.